ஃப்ரெண்ட்ஸ், இந்தியன் நேவியில தான் வந்து ஒரு புதிய வேலை வந்து உங்களுக்கு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ 2 நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஸோ இதுக்கு கல்வி தகுதி வந்து பார்த்தோன்னா, நீங்க மினிமம் வந்து 10த் பாஸ் பண்ணதுலேருந்து நீங்க டிகிரி வரைக்குமே இதுக்கு வந்து எலிஜிபிள் தான். ஸோ ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ மொத்தமா வேக்கன்சி வந்து பார்த்தோன்னா, 800 வேக்கன்சி குடுத்துருக்காங்க. சேலரின்னு பொறுத்தவரைக்கும் 30,000லேருந்து உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். ஸோ லாஸ்ட் டேட் வந்து 27 மேக்குள்ளார நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இப்ப அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ், இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ இந்தியன் நேவியிலேருந்து பாருங்கள் இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. மொத்தமாக வந்து 2 நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. 2யுமே உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பாருங்கள், உங்களுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து 10th வந்து நீங்கள் பாஸ் பண்ணால் இந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து நீங்கள் வந்து எலிஜிபிள். ஸோ 10th நீங்கள் முடிச்சிருந்தாலே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். மினிமம் வந்து பார்த்தோன்னா 50% வந்து பார்த்தோன்னா அந்த 10th வந்து நீங்கள் எடுத்துருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ ஏஜ் லிமிட் வந்து பாருங்கள் இங்கே பார்ன் பிட்வீன் கொடுத்துருக்காங்க. 1 நவம்பர் 2003லேருந்து 30 ஏப்ரல் 2007க்குள்ளார நீங்கள் பிறந்திருந்தால் இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ கல்யாணம் ஆகாத ஆண்கள் பெண்கள் மட்டும் தான் வந்து இதுக்கு விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து சேலரின்னு பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு 4 இயர்ஸ் தான் உங்களுக்கான ஒர்க் வந்து இருக்க போகுது. ஸோ அதில் வந்து பாருங்கள் ஃபஸ்ட் இயர் வந்து உங்களுக்கு 30,000 இருக்கும். செகண்ட் இயர் வந்து பாருங்கள் 33,000, தேர்ட் இயர் வந்து 36,500, ஃபோர்த் இயர் வந்து பாருங்கள் 40,000 வந்து வரும். அது இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா கவர்மெண்ட் கான்ட்ரிபியூஷன் எல்லாமே போக உங்களுக்கு வந்து ஸோ நீங்கள் 4 வருஷம் கம்ப்ளீட் ஆகி நீங்கள் வெளியே வரும்போது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு 10 லட்ச ரூபா வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு சேவை நிதி பேக்கேஜாக வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து 10 லட்ச ரூபா உங்கள் கைக்கு வந்து கொடுப்போம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. 4 வருஷம் நீங்கள் கம்ப்ளீட் ஆகி வெளியே வரும்போது வந்து பார்த்தோன்னா 10 லட்ச ரூபா உங்கள் கையில் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து பார்த்தோன்னா ஸோ நீங்கள் ஜாப் போகாமே கூட நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து டெத் காம்பன்சேஷனுக்கு ஒரு 48 லட்சம் தராங்க. இன்சூரன்ஸ்க்கு வந்து பாருங்கள் லைஃப் கவர் இன்சூரன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து லீவ் வந்து இருக்குது. 30 டேஸ் வந்து பாருங்கள் லீவ் வந்து இருக்குது. இந்த மாதிரி வந்து உங்களுக்கு எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தோன்னா இந்தியன் நேவிலேருந்து அக்னிவீர் கேட்டகரியில் வந்து உங்களுக்கு வந்து எடுக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு சேலரியை வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து இயர் வைஸ் உங்களுக்கு வந்து வேரி ஆகும். அதே மாதிரி உங்களுக்கு நீங்கள் வெளியே வரும்போது 10 லட்ச ரூபாவோட உங்களுக்கு வந்து வெளியே வந்து நீங்கள் வருவீங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து செலெக்ஷன் ப்ராசஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து 2 ஸ்டேஜாக நடக்க போகுது. ஒன்று வந்து பார்த்தோன்னா இந்தியன் நேவி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்டேஜ் 2ல் வந்து பார்த்தோன்னா ரிட்டன் எக்ஸாம் வந்து இருக்கும். ஸோ அந்த ஸ்டேஜ் 1 வந்து பாருங்கள் கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் தான். அது வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஹைட் வந்து பார்த்தோன்னா ஸோ உங்களுக்கு மேல் ஃபீமேல் 2 பேத்துக்குமே 157 சென்டிமீட்டர் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. டேட்டோஸ்லாம் வந்து பார்த்தோன்னா நீங்கள் வந்து பர்மனெண்ட்டான பாடியில் இருக்கக்கூடிய டேட்டோ வந்து ஓகே தான். ஆனால் வந்து நீங்கள் வந்து வெளியே வந்து தெரியக்கூடாது. நீங்கள் வந்து உங்களோட கை வந்து நீங்கள் வந்து ஃபோல்டு பண்ணிங்கன்னா ஸோ அதில் வந்து வெளியே தெரியிற மாதிரி இருந்தால் ஸோ அவங்க வந்து எலிஜிபிள் கிடையாது. ஸோ டேட்டோஸ் வந்து பார்த்தோன்னா வெளியே தெரியாத மாதிரி இருந்தால் ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் விஷுவல் ஸ்டாண்டர்ட்ஸ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2வது ஸ்டேஜில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து ரிட்டன் எக்ஸாம்லேயே வந்து பாருங்கள் 2வது ஸ்டேஜ் வந்து உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களுக்கு 50 கொஷின்ஸ் வந்து வரும். 1 மார்க் வந்து இருக்கும் ஒரு கொஷின்ஸ்க்கு. ஸோ உங்களுக்கு மல்டிபிள் சாய்ஸாக தான் உங்களுக்கான கொஷின்ஸ் வந்து இருக்க போது. இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் தான் கொஷின் பேட்டர்ன் வந்து இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் தான் உங்களுக்கான எக்ஸாமுக்கான சிலபஸ்மே வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. 30 நிமிஷம் உங்களுக்கான எக்ஸாம் வந்து பார்த்தோன்னா இந்த செகண்ட் ஸ்டேஜில் வந்து இருக்கும். ஸோ எக்ஸாம் ஃபீஸஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 550 ரூபா நீங்கள் ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து பாருங்கள் ஸ்டேஜ் 2 நான் சொன்ன மாதிரி ரிட்டன் எக்ஸாம் அதுக்கான பேட்டர்ன் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ஸோ ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ்மே வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும். அது வந்து பாருங்கள் மேலாக இருந்தால் நீங்கள் வந்து ரன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் புஷ் அப்ஸ்லேருந்து ஸோ இந்த மாதிரி சிட்டப்ஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஃபீமேலுக்கும் அதே மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் இதில் எல்லாமே பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு மெரிட் வந்து ரெடி பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸ்டேஜ் 2 எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி தான் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு மெரிட் லிஸ்ட் வந்து ரெடி பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து ஹவு டு அப்ளைல வந்து நீங்கள் ஆன்லைன் மோடில் தான் அப்ளை பண்ண போகிறீங்க. ஸோ ஆனால் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு டேட் வந்து எப்போ ஓப்பன் ஆகுதுன்னா 13th மே அன்னைக்கு தான் வந்து லிங்க் வந்து உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். அன்னையிலேருந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியும். லாஸ்ட் டேட் வந்து பார்த்தோன்னா 27 மே தான் வந்து லாஸ்ட் டேட்டு. அதுக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கணும். 13th மேலேருந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 1 பை 1 உங்களோட ஃபோட்டோலேருந்து உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ஸ்கேன் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க. லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் 27 மே தான் வந்து லாஸ்ட் டேட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் இதுக்கான லிங்க்ஸ் வந்து நான் கீழே கொடுக்குறேன். ஸோ இது வந்து பார்த்தோன்னா செகண்ட் நோட்டிஃபிகேஷன். ஸோ இதுவும் வந்து பார்த்தோன்னா இந்தியன் நேவியில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள் குவாலிஃபிகேஷன் வந்து ஸோ 12th வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தால் இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள். மேக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் வந்து நீங்கள் வந்து படிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கு மட்டும் வந்து பார்த்தோன்னா ஒரு 300 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. போன நோட்டிஃபிகேஷனில் வந்து பார்த்தோன்னா 500 வேக்கன்சி இருக்குது. டோட்டலாக 800 வேக்கன்சியோட உங்களுக்கு வந்து வந்திருக்கு. ஸோ இதில் வந்து பாருங்கள் 12th நீங்கள் முடிச்சிருந்தால் எலிஜிபிள் தான். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து டிப்ளமோவில் வந்து பாருங்கள் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், ஆட்டோமொபைல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி
இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டெக்னாலஜி இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணியிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வெக்கேஷனல் கோர்ஸாக நீங்கள் 2 இயர்ஸ் வந்து நீங்கள் படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தோன்னா இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான குவாலிஃபிகேஷன். ஏஜ் லிமிட் வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. 1 நவம்பர் 2003லேருந்து 30 ஏப்ரல் 2007க்குள்ளார நீங்கள் பிறந்திருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்குமே வந்து சேம் உங்களுக்கு சேலரி எல்லாமே வந்து உங்களுக்கு சேமாக தான் இருக்கும். லைஃப் இன்சூரன்ஸ் கவரேஜ்லேருந்து எல்லாமே உங்களுக்கு சேம் தான். ஸோ போன நோட்டிஃபிகேஷன் சொன்னோம் பார்த்தீங்களா, அது எல்லாமே வந்து இதுலேயுமே வந்து சேமாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாமுக்கான பேட்டர்ன் மட்டும் உங்களுக்கு வந்து வேரி ஆகும். 12th ஸ்டாண்டர்ட் லெவலில் உங்களுக்கான எக்ஸாமுக்கான சிலபஸ்லேருந்து எல்லாமே வந்து இருக்கும். ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 1 ஹவர் உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபீஸுமே வந்து பார்த்தோன்னா இதுக்கு வந்து ₹550 தான் வந்து ஃபீஸ் வந்து சொல்லியிருக்காங்க. 2 நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க்ஸுமே வந்து நான் கீழே கொடுக்குறேன். ஸோ எதுக்கு நீங்கள் வில்லிங்கோ அதுக்கு வந்து பார்த்தோன்னா 13th மேலேருந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். 27 மே தான் வந்து லாஸ்ட் டேட்டு. அதுக்குள்ளார அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.